இயேசு மட்டும்தான் தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். சிலுவை தன்னை அறந்தவர் முடிய மன்னித்த பெரிய தெய்வம். மரணத்தின் பின்பு உயிரோடு எழுந்த ஒரே ஒரு தெய்வம். சிலுவை தன்னை அறைந்தவர் முடிய மன்னித்த பெரிய தெய்வம். மறித்த பின்பு உயிரோடு எழுந்த ஒரே ஒரு தெய்வம். குற்றம் கூட ஒரு குற்றம் கூட ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். செத்து போன உடலுக்குள்ளே உயிரை வைத்த தெய்வம். அக்கரமில்லா அனைவருக்கும் அர்த்தமான தெய்வம். செத்து போன உடலுக்குள்ளே உயிரை வைத்த தெய்வம். அக்கரமில்லா அநாதிகளுக்கு அடைக்கலமான தெய்வம். ஒரு குற்றம் கூட ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். इस वक्त के लिए परमेश्वर तेरे पास तेरे चरणों में आगे प्रभु प्रभु हम प्रार्थना करते हैं जो भी आज दान किए प्रभु हर एक जिसने दिया प्रभु उसको भी आशीष कर और जिसने नहीं दिया उसके लिए भी आशीष कर प्रभु मैं प्रार्थना करता हूँ प्रभु हर एक लोगों को कर दे यहाँ पर जो आए परमेश्वर उन सारे लोगों को परमेश्वर तेरे आशीष से प्रभु और उनके सारे भंडार को भी भर दे जो भी प्रार्थना किया उसका प्रभु उत्तर दे और तुम्हें दिया करके मैं विश्वास करता हूँ हालेलुया लॉर्ड जीसस और शक्तिशाली परमेश्वर और राजा का राजा हे प्रभु जो नहीं आए उनके लिए भी हम प्रार्थना करते हैं वो भी आए करके हम आपसे मांगते परमेश्वर और तेरा पवित्र लहू हम सबके ऊपर मांगते परमेश्वर सामने इनकी वन में क्लेम कर रहा हूँ यहाँ पर जितने भी लोग आए हैं सबके ऊपर परमेश्वर तेरा लहू सर से लेकर नपुल तक सबको ढाक करके हम आपसे मांगते हैं आगे का समय आगे का वक्त है हाथ में हम सौंपते हैं यीशु मसीह नाज़रेत के नाम से मैं प्रार्थना करता हूँ आमीन हालेलुया இந்த நாள் விரும்பியா நம்ம செல்வதற்காக आज के दिन हम खाली हाथ जाने के लिए नहीं आए। நம்ம அப்படியே போவதற்காக आखिरी वैसे ही वापस जाने के लिए नहीं बुलाए गए। ஆண்டவருக்கு ஏதாவது நான் பெற்றுக்கொண்டு செல்வேன் प्रभु के पास से मैं कुछ तो पाना चाहिए। ஆண்டவரே प्रभु என்னை நீங்க அறிந்திருக்கீங்க ஆண்டவரே मुझे आप जानते हो प्रभु உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லை आपसे छुप कर कुछ नहीं। ஆண்டவரே प्रभु என்னோடு मुझसे நீங்க பேசுகிறாங்க आप बात कीजिए। ஒரு மனிதனுடைய சத்தம் ஒன்றுக்கும் ஒன்று செய்யக்கூட मनुष्य की முடியாது आवाज कोई क्रिया नहीं कर सकता है। நீங்க என்னோடு கூட பேசுங்க आप हमसे बात இந்த कीजिए। வார்த்தை அனுப்பி எங்களோடு இடைவிடுங்க भेज कर हमसे बात कीजिए। ஒரே ஒரு வார்த்தை एक वचन இதெல்லாம் வெளிச்சமா मेरा जो अंधकार है वो रोशन हो जाएगा। ஆமென் நாமல इसलिए इस दिन இந்த சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம் आपके सन्निधान में हम अर्पण करते அங்கே हैं। மறைத்து வெளிப்படுகிறார் आपको छुपा कर आप अर्पण कीजिए। இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபங்களை यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं। आमीन। आमीन। ரெண்டு தீமோத்தேயு तीमुथियुस का पहला दूसरा पुस्तक में ஒன்றாவது அதிகாரம் அஞ்சில் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சிக்காமல் हमारी क्रिया के अनुसार हमें उद्धार नहीं दिया நம்முடைய தீர்மானத்தின்படியும் अपने खुद की योजना के कारण ஆதி முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபைப்படியும் आदि से ही मसीह यीशु और हमारे ऊपर किया गया दया के कारण நம்மை ரட்சித்து हमें उद्धार किया। பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் पवित्र बुलावट से हमें बुलाया। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார் हम सोचते हैं प्रभु ने हमें उद्धार दिया है। மற்ற சமாவாதமே हम पवित्र जीते हैं। நான் தேவனுக்கு பிரியமாய் இருந்தபடினால प्रभु को प्रिय था इसी कारण இனி ஆண்டவர் ரட்சித்தார் मुझे प्रभु ने उद्धार किया करके हम सोचते हैं। ஆனா ஆண்டவர் लेकिन प्रभु கிரியையினால हमारे क्रिया के कारण नहीं நம்முடைய हम खुद தீர்மானத்தின்படியும் के योजना के कारण அல்லேலூயா हालेलुया நம்முடைய தீர்மானத்தின்படியும் अपने खुद की योजना के कारण ஆதி முதல் आदि से கிறிஸ்துவுக்குள் நமக்கு அருளப்பட்ட मसीह के अंदर हमें दिया गया நம்மை ரட்சித்து हमें उद्धार किए। பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் पवित्र बुलावट से हमें बुलाया है। அல்லேலூயா हालेलुया। ஆண்டவருடைய வார்த்தை இது சொல்கிறது प्रभु का वचन कहता है உங்கள் கிரியில் நான் உங்களை ரட்சிக்காமல் आपकी क्रिया के अनुसार मैंने आपको उद्धार किया।
लिया। தம்முடைய தீர்மானத்தின்படியும் मैंने खुद की योजना के ஆதி अनुसार முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் आदि से मसीह के अंदर यीशु நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் हमें अनुग्रह से दिया गया நம்மை ரட்சித்து हमें उद्धार कर பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். पवित्र बुलावट से हमें बुलाया। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் நம்மை எப்படி அழைத்திருக்கிறார்? प्रभु ने हमें कैसा बुलाया है? அவர் நம்மளை பார்க்கும் போதெல்லாம் எப்படி பார்க்கறாரு? वो हमें देखते समय कैसा देखता है? உலகம் பார்க்கிற மாதிரி நம்ம பார்க்கறாரு. दुनिया इस देखती वैसा देखता है? பரிசுத்த உள்ளவனாய் நம்மை பார்க்கிறார். पवित्र इंसान के रूप से देखता है। நம்மை அழைக்கும் போது எப்படி அழைக்கிறார்? हमें बुलाते समय कैसा बुलाता है? ராஜாவாக ஆசாரியராக நம்மை அழைக்கிறார். और आसारी के रूप में याजक। அல்லேலூயா. இந்த हालेलुया। உலகத்தின் தகப்பன் इस दुनिया और दुनिया के जो पिता है ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனை एक मेमना में भेड़ बेचने वाले அல்லேலூயா ஒரு சாதாரண ஒரு படிப்பறிவில்லாதவனாக பார்க்கிறார். एक साधारण जिनको पढ़ा लिखा नहीं है उसे ही चुनता है। பெரிய மிலிட்டரியில ஜாயின் பண்ண ஹைட் கிடையாது. मिलिट्री में ज्वाइन करने के लिए उसका उतना हाइट नहीं था। அல்லேலூயா. அழகா இருக்கிறாரு. केवल खूबसूरत था। சிவந்த மேனியா இருக்கிறாரு. बहुत रंग उसका बहुत सफेद था। ஆனா படிப்பு கிடையாது. लेकिन उसको पढ़ा लिखा नहीं था। சொந்த குடும்பத்திலும் யாரு அவனை அற்பமா நீ எதுக்கு வந்திருக்கான்னு கேட்பான். उसके परिवार में उसे तुच्छ मानते थे कि तू क्यों इधर आया? 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனம். पहला सामुएल 16 में 13। அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போயிருந்தான். तब शामुएल ने अपने तेल का सिर लेकर उसकी भाइयों के मध्य में उसका अभिषेक किया और उस दिन से लेकर भविष्य को यहोवा का आत्मा दाऊद पर बल से उतरता रहा। तब शामुएल उठकर रामा को चला गया। அல்லேலூயா. हालेलुया। இந்த இடத்துல பார்க்கிறோம் इस जगह पर हम देखते हैं தாவீதை ஆண்டவர் அபிஷேகித்தார். दाऊद को प्रभु ने अभिषेक किया। யார் மூலமாக? किसके द्वारा? சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக. शामुएल भविष्यद्वक्ता के द्वारा। தாவீது எங்கேயாவது தேடி கேட்டானா दाऊद அபிஷேகம் वहीं पर பண்ணுங்க? भी जाके बोला कि आप मुझे अभिषेक करो करके। அல்லேலூயா. हालेलुया। அவர் என்ன கேட்டார்? उन्होंने क्या पूछा? வாஞ்சியோட தாகத்தோட என்ன கேட்டார்? चाहत और प्यास से उन्होंने क्या पूछा? Praise God. அல்லேலூயா. அவர் வாஞ்சியோட தாகத்தோட चाहत और प्यासा से எங்கேயாவது கேட்டாரா? यहीं पर पूछा क्या? அவர் வேலையை பார்த்துட்டே இருக்கார். उनके खुद के काम को वो कर रहे थे। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் தேடி வந்தார். प्रभु को ढूंढकर आया। தேவன் தம்முடைய ஊழியக்காரனை அனுப்பினார். प्रभु ने अपने सेवक को भेजा। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரரை தேடி प्रभु ने अपने सेवक को ढूंढकर இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய லெவல்ல இல்ல. इस दुनिया उसे स्वीकारने की स्थिति में नहीं थे, ஆனா ஆண்டவர் தேடி வருகிறார். लेकिन प्रभु को ढूंढ के आए। ஆமென். आमेन। எதற்காக? इसलिए ढूंढ के आए அனாயிண்ட் பண்ணணும். अभिषेक करने के लिए। ஒரு அபிஷேகம் தேவையா இருக்கிறது. एक अभिषेक की जरूरत है। ஊழியம் செய்வதற்கு सेवा करने के लिए ஒரு அபிஷேகம் தேவை. एक अभिषेक की जरूरत है। அல்லேலூயா. हालेलुया। தேவன் அழைக்காத ஒரு பாத்திரத்தை எடுத்து பயன்படுத்த முடியும். प्रभु ने न बुलाया एक बर्तन को उठाकर उपयोग नहीं कर सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। தேவன் திறந்து கொண்ட பாத்திரம் प्रभु जो बर्तन को चुनता है, முதல்ல ஒரு பாத்திரம் पहला एक बर्तन चुनने थे। சவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். सॉल को उन्होंने चुना था। அவன் நல்ல ஹைட்டா இருந்தான். वो एक बहुत लंबा था। ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஆண்டவர் இருந்தார். बहुत चाहत थी प्रभु सॉल से। அவன் ஏதாவது பெருசா பண்ணுவான்னு சொல்லி ராஜாவாக அபிஷேகம் वो பண்ணினான். कुछ तो करेगा करके उसका राजा का अभिषेक किया था। ஆனா लेकिन பின் நாட்கள்ல आगे आने वाले दिन में ஏன் இவனை நான் அனாயிண்ட் பண்ணேன்னு சொல்லி इसे வருத்தப்பட்டான். क्यों मैं अभिषेक किया करके वो वेदना उठाया था। அல்லேலூயா. हालेलुया। ஜனங்கள் எல்லாரும் கேட்டாங்க எனக்கு ஒரு ராஜா வேணும். लोग सब मिलकर पूछा हमें एक राजा की जरूरत है। ஆண்டவர் மாம்சத்தின்படி ஒரு அழகான உயரமான ஒரு ராஜாவுக்குள்ள எல்லா தொலைபேசியில் இருக்கிற ஒரு ஆளை தெரிந்து கொண்டார். प्रभु मार्ग से एक बहुत लंबा और बहुत खूबसूरत तरीके से दिखने वाले एक इंसान को पहले राजा चुने थे। அவன் எவ்வளவு பண்ணி பார்த்தாலும் वो जितना भी करके देखे, முடிவு சக்சஸ் ஆகல. अंतिम में उसका विजय नहीं हुआ। அல்லேலூயா. हालेलुया। ஆனா தாவீதை लेकिन दाऊद को ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது प्रभु जब चुने थे, அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி கூட இவனை இருக்காதுன்னு நினைச்சான். वो शामुएल भविष्यद्वक्ता को भी लगा कि शायद ये नहीं रहेगा। அவன் சொந்த தகப்பன் கூட பிள்ளைங்கள்லாம் அபிஷேகம் பண்ணக்கு எல்லாரும் வந்து பார்க்கும்போது இவனை சான்ஸே கிடையாதுன்னு நினைச்சான். उसका खुद का पिता भी सारे बच्चों को बुलाते समय ये तो हो ही नहीं सकता करके नहीं बुलाया। அந்த நம்ம வாசித்த பக்கம் அதுக்கு மேல வசனத்தை படிங்க. 12வது வசனம். एक शामुएल 16 में 12 पढ़ के देखिए तो 11-12। உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா உன் என்று பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். ஈசாயை கேட்டான். அதற்கு அவன்
அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் அவன் என்றான். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன். அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் அவன் இருந்தான். சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அல்லேலூயா. 11 में आप देखेंगे, तब शामुएल ने ईशे से कहा, क्या सब लड़के आ गए हैं? वह बोला, नहीं, छोटा तो रह गया है और वह बड़े बकरियों को चराता है। शामुएल ने यीशु से कहा, उसे बुलावा भेजो, क्योंकि जब तक वह यहाँ नहीं आए तब तक हम खाने को न बैठेंगे। तब वह उससे बुलाकर भीतर ले आया। उसकी तो लाली झलकती थी और उसकी आंखें सुंदर और उसकी रूप सुडौल था। तब यहोवा ने कहा, उठकर इसका अभिषेक कर। यह है அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அழைப்பி என்று சொல்லியிருக்கிறார். प्रभु ने उसे बुलावट भेजी उसको। ஊழியக்காரரும் நான் சாப்பிட மாட்டேன், அவன் வருவரைக்கும் சாப்பிட மாட்டேன். सेवक कहता है कि वो जब तक नहीं आएगा मैं खाने के लिए नहीं बैठूंगा। ஆண்டவருக்கு கேட்கிற இவன் தானா? प्रभु से पूछता है, ये इंसान है क्या? நீ पूछते हैं, எழுந்து तुम उठकर அவனை அபிஷேகம் பண்ணு. उसको अभिषेक कर। நீ உட்கார்ந்து அபிஷேகம் பண்ணு. तो बैठकर अभिषेक कर मंत्र के नहीं बोले, எழுந்தி उठकर அவனை அபிஷேகம் பண்ணு. उसको अभिषेक कर। அல்லேலூயா. அவனை அழைப்பி उसे बुलावट भेज कर அவனை அபிஷேகம் பண்ணு. उसे अभिषेक कर। இன்னைக்கு आज के दिन அபிஷேகம் பண்ணப்பட்ட அழைக்கப்பட்ட மனுஷன் வருவளவும் अभिषेक किया हुआ इंसान, बुलावट के इंसान को आने तक சில காரியங்கள் நடக்காது. कई चीजें नहीं होती है। அல்லேலூயா. நம்முடைய பார்வைக்கு हमारे आंखें के नजर में சில வீட்டுல போய் பார்த்திருப்பேன், कोई घर में हम जाकर देखते அவங்க हैं, ரொம்ப புத்திசாலித்தனமா இருப்பாங்க. वो बहुत चतुर और बुद्धिमान रहते हैं। இந்த பாஸ்டர் ரொம்ப கோட் சூட் தான் போட்டுக்கிறாரு, ये पासवान अच्छे कोट सूट पहना है, இவர் ரொம்ப செழிப்பா இருக்கிற மாதிரி ये தெரியுது. बहुत अमीर है करके அவங்கள கூட மாட்டாங்க, उनको नहीं बुलाएंगे, ஜெபம் பண்ண மாட்டாங்க. प्रार्थना नहीं करेंगे। இவர் பாவம் கீழ் கேட்க போட்டுக்கிறாரு. ये गरीब इंसान है, फटा हुआ कपड़ा पहना है, ये நம்ம என்ன पासवान। சொன்னாலும் தலையாட்டி हम கேட்கறது. जो भी बोलेंगे तो सर हिला के कोई सुनते நமக்கு हैं, தகுந்த மாதிரி பேசுறாரு. हमारी इच्छा के अनुसार वो बोलते हैं। இப்படிப்பட்டவங்கள ऐसे लोगों को என்ன நீ ஊழியத்துக்கு அழைத்து என்ன காரியங்கள் செய்தாலும் कोई से भी सेवा में बुलाकर हम उसे उपयोग करेंगे तो भी ஒரு காரியம் நடக்காது. कोई भी कार्य नहीं होगा, ஏன்னா நம்ம பார்வைக்கு क्योंकि हमारे नजर में சவுல ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டாரோ, सौल को प्रभु ने कैसा चुना? நல்ல ஹைட்டா இருக்கான், बहुत लंबा है, இவனை வச்சு நம்ம ராஜாவாக इसे பெரிய हम காரியம் பண்ணலாம். राजा करके बनाकर बड़ा कार्य कर सकता हूँ। முடிவு अंतिम में வருத்தத்தோடு निराशा से அவனை தள்ளினார். उसको ठुकराया प्रभु। हालेलुया। हालेलुया। ஆனா लेकिन எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டு हमेशा प्रभु की स्तुति करके மகிமைப்படுத்திக் கொண்டிருந்த महिमा करते हुए புறக்கணிக்கப்பட்ட इनकार குடும்பத்தால் அற்பமாக காணப்பட்ட अपने परिवार वालों से तुच्छ माना गया அந்த தேவ மனுஷன் वो प्रभु का அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கூட யாருமே இருக்கக்கூடாது. अभिषेक किया जाने के बाद भी कोई भी उसको नहीं स्वीकारा। அல்லேலூயா. हालेलुया। ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளல. किसी ने भी नहीं स्वीकारा। அந்த கொஞ்சம் ஆடை விட்டுட்டு வந்துட்டியா, वो छोटे जो मेमना है, बकरियां, उसे छोड़ के आ गया तू। இவன் நம்ம முன்னாலதான் அபிஷேகம் பண்ணப்பட்டான், ये हमारे सामने ही अभिषेक पाया है, இவன் அந்த கிருபை இருக்குது इसके पास वो अनुग्रह है, அறியவில்லை. इसके पास वो प्रभु का अनुग्रह है करके वो नहीं जाने। எதிரிகள் அறிந்திருக்கிறார்கள். उसके दुश्मनों जानते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆனா அறியக்கூடியவர்கள் அறியவில்லை. लेकिन जो जानना था जिन्हें वो नहीं जाने। நீங்க மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிற अब 13 वापस वो வசனம், 13वां वचन पढ़ेंगे तो தைல கொம்பை எடுத்து वो अपने हाथ से वो सिंह उठाकर அவனை அவன் சகோதரன் நடுவே அபிஷேகம் பண்ணினான். उसको भाइयों के मध्य में अभिषेक किया। அந்நாள் முதல் கொண்டு उस दिन से लेकर கர்த்தருடைய ஆவியானவர் प्रभु का पवित्र आत्मा தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். दाऊद पर बल से उतरता था। எவன் இருக்கானோ இல்லையோ, कोई है या नहीं है, எது இருக்குதோ இல்லையோ, कोई कुछ है क्या नहीं, கர்த்தருடைய ஆவியானவர் வந்து தங்கி அமர்ந்து இருக்கிறார். यहोवा का आत्मा आकर उसे उतरता रहता था हमेशा। என்ன ஆகும்? क्या होता था? ஒரு கொஞ்ச நேரம் அப்படி உள்ளுக்கு வரும்போது அந்த பிரசனத்தை உணர்ந்தாலே நம்ம மகிமை அப்படியே துள்ளுத, थोड़ा देर प्रभु का प्रशंसा के अंदर आती है, हमें खुश से हम जो होते हैं அப்படியே துளுக்கு எரியுத. ऐसे अंदर से हमें जलन வந்து से அமர்ந்து தங்கி இருந்தா என்ன நடக்கும்? आकर अपने अंदर
रहकर और उतरता रहता तो क्या होता? கோலியாத்து அவருடைய சேனைகளும் சுறுசுறு போயிடுறதா? बुलाया तो उसका पूरा सेनाओं को वो चुप चुप कर देता है ना। ஹalleluya ஹalleluya हालेलुया। இதான் அழைப்பின் மகிமை. यही मिलावट की महिमा है। அவனுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டது எதுல? उसको अभिषेक किया गया, किसने अभिषेक किया ஒரு था? கொம்புல தைல குப்பி எடுத்து கொண்டு வந்து एक सिंह में तेल डालकर उसे अभिषेक किया था। கொம்பு எங்க இருந்து வரும்? सिंह कहाँ से आता है? ஒரு மிருகத்தோட ஒரு ஜீவனோட एक जानवर, एक जीवित जानवर को मारकर वो सिंह आती है। ஹalleluya. हालेलुया। அப்போ ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்கு. तो एक बलिदान दिया गया है। அந்த கொம்புல தான் இவனுக்கு அபிஷேகம் उस ஊற்றப்பட்டது. सिंह से ही इसे अभिषेक करना है करके। அதை காட்டிலும் उससे बढ़कर இயேசு கிறிஸ்து यीशु मसीह வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமை आसमान தேவன் पृथ्वी बनाए सर्वशक्तिमान प्रभु நமக்காக ஜீவ பலியாய் தன்னையே ஒப்பு கொடுத்தார். हमारे लिए जीवन के बलि के समान खुद को अर्पण किए। மாம்சமான யாவர் மேலும் நாவியை ஊற்றினார். मांस में सभी के ऊपर उन्होंने अपने आत्मा को கேட்கிற दिया। எவனும் பெற்றுக் கொள்கிறார். जो भी पूछे उनके ऊपर वो देता है। பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிகரிச்சவன். पवित्र आत्मा देना बहुत जरूरी नहीं होती है। அந்த இயேசு பலியின் நிமித்தமாக கிடைக்கப்பட்ட அந்த ஒரு திரைச்சீலை கிழிக்கப்பட்ட தடைகளை உடைக்கப்பட்ட நம்மளை ஆண்டவர் அபிஷேகத்திற்காக என்று சொன்னால் நாம் எவ்வளவு பாக்கியவான். वो अभिषेक हमें देने के लिए पर्दा जो सभा में जो पर्दा था उसे दो भाग करके हमें अभिषेक करके हमें आशीष करने के लिए किया होगा, तो कितना बड़ा योजना है हमारे ऊपर। அந்நாள் முதற்கொண்டு उस दिन से கர்த்தருடைய ஆவியானவர் प्रभु यहोवा का आत्मा தாவீதின் மேலே வந்து இறங்கியிருந்தார். दाऊद के ऊपर दिन पर दिन उतरता रहता था। இப்போ எங்க இருக்கிறார்? अभी कहाँ है? ஸ்பிரிட் ஆஃப் காட் எங்க இருக்கிறார்? पवित्र आत्मा कहाँ पर है? பக்கத்துல சேர் போட்டு உட்கார்ந்திருக்கிறாரா? हमारे बाजू में बैठे हैं क्या? தலைக்கு மேல அசைவாடிட்டு இருக்கிறாரா? हमारे ऊपर मंत्रा रहे हैं? பக்கத்து ரூம்ல உட்கார்ந்திருக்கிறாரா? बाजू वाले घर में बैठे हैं क्या? ஏதாவது மனையில உட்கார்ந்திருக்கிறாரா? या फिर कहीं और बैठे हैं क्या? நமக்குள்ளாக இருக்கிறார். हमारे अंदर है। அல்லேலூயா. हालेलुया। நமக்குள்ளாக இருந்து हमारे अंदर रहकर நம் மூலமாக செயலாற்றி வருகிறார். हमारे कार्य हमारे अंदर से वो क्रिया करते हैं और वो मगन होते हैं। ஒரு குழந்தை நம்முடைய வயித்துல இருக்குது. एक बच्चा हमारे गर्भ में जब रहती है, எலும்புகள் உருவாகுது, हड्डियां तैयार होती है, நரம்புகள் உருவாகுது, नसें तैयार होती है, அப்படியே உருவங்கள்லாம் அப்படி உருவாகுது. उसके सारे जो चेहरा या फिर हाथ ஏதாவது பார்க்க முடியுதா நம்மளால? कुछ हम बदल पाते हैं क्या? நமக்குள்ள நடந்துட்டு பெரிய हमारे अंदर एक बड़ा संभावना होती है। ஒவ்வொரு நாளும் உருவாகிட்டே இருக்குது. हर एक दिन वो उत्पन्न होता रहता है। ஒரு நாள் வெளிப்படும். हर एक दिन पर वो प्रकट होता है। அன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க அவங்க அப்பா மாதிரியே இருக்காங்க, तब सब लोग बोलते हैं इसके पिता के जैसा ही दिखता है, அவங்க अम्मा மாதிரியே इसकी இருக்காங்க. मम्मी के जैसे ही दिखता है। ஹalleluya. हालेलुया। அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கோம். जब हम प्रभु के अंदर रहेंगे तो நமக்குள்ள ஆண்டவர் உருவாக்குறார். हमारे अंदर प्रभु उत्पन्न होंगे। அது என்ன ரொம்ப லக்ஸரியான வாழ்க்கையா? वो एक बहुत अमीरी जिंदगी है क्या? வலிக்கும். दर्द होता है। எல்லா இஷ்டப்படி நம்ம ஒழுங்கா பறந்து போக முடியாது. हमारी इच्छा से हम यहाँ वहाँ बोलना कुछ नहीं कर सकते। உருண்டு பரண்டு பறக்க முடியாது. வயிற்று பறந்து जब पेट में गर्भ में बच्चा होता है तो हम हमारे हिसाब से सो नहीं सकते, इस तरफ उस तरफ இஷ்டத்துக்கு சாப்பிட முடியாது. कुछ भी खा नहीं सकते हमारी इच्छा இஷ்டத்துக்கு से। டிராவல் பண்ண முடியாது. हमारी इच्छा में कहीं यहाँ वहाँ घूम नहीं सकते। அதெல்லாம் கடைபிடிச்சு நடந்தா तब जब हम वो सब ध्यान से देखभाल करते हैं, உள்ள இருந்து யார் வருவா? अंदर से कौन आता है? நம்முடைய இயேசுப்பாவுடைய சாயல் வெளியே வரும். यीशु मसीह का साया हमसे प्रकट होगी। இதெல்லாம் வெளிப்படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீர்மானமா ஒருத்தர் இருக்கான். ये सब प्रकट नहीं होना चाहिए करके बहुत चतुर से एक व्यक्ति सोचता है। அவன் பேர் சொல்லுங்க யாரு? उसका नाम क्या है? விழுந்து போன சாத்தான், गिरा हुआ शैतान, மனுஷ கொலைபாதகன், मनुष्य को नाश करने वाला, இருளின் ஆதிக்கம், अंधकार से वो आगमन करने वाला, முன்னேற்றத்தை தடுப்பவன், जो बढ़ोतरी को रोकने वाला, சமாதானத்தை குலைப்பவன், समाधान को निषेध करने वाला, வேதனையை கொடுப்பவன், वेदना देने वाला, தடை செய்கிறவன், रुकावट लाने वाला, புறம் செல்கிறவன். बुराई बोलने वाला दूसरे के बारे में। அல்லேலூயா. हालेलुया। இப்படி பல பேர்கள் சொல்லலாம். ऐसे उसको बहुत नाम है। இவன் உருவானா? वो छोड़ेगा क्या? இது வெளிப்பட முன்னோட்டி என்னென்ன ஒண்ணுமோ எல்லாம் உண்டு. ये जो बच्चे प्रकट होने से पहले उससे जो भी कर पाए वो सब करके वो ट्राई करेगा। அல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் போல வாழ முடியல, सभी के जैसे मैं जी नहीं सकता हूँ, எல்லாரும் நான் பேச முடியல. सभी के जैसे मैं बात नहीं कर सकता हूँ। நான் பழைய மனுஷனா இருக்கும்போது என்கிட்ட நின்று பேசாதவங்க मैं जब पुराना इंसान था मेरे सामने खड़े रह के बात करने योग्य नहीं था वो इंसान सब। இப்போ
நீ சிலுவை விட்டு இறங்கி வா அப்படிமா. अब बोलता है कि तू उत्तर का राजा। கண்ணை கட்டிட்டு அடிச்சுட்டு உடனே அடிச்சது யார் கண்டுபிடிமா? आंख बंद करके मार कर तुझे कौन मारा करके बताओ। ஒத்தை குத்த வரியா அப்படிமா. एक में एक सामना रखने के आएगा क्या करके पूछता है। நம்ம இறங்கிட்டோம்னா என்னாச்சு? हम उतरेंगे तो क्या हुआ? நான் யார் தெரியுமான்னு வந்துச்சுன்னா பழைய மனசு வெளியே வந்துட்டான்னு मैं कौन हूँ करके पता है क्या करके मतलब அதைத்தானே எதிர்பார்க்கிறான். वही वो चाहता है। அந்த பொல்லாங்கன் எங்கேயோ இருந்து அதை தானே எதிர்பார்க்கிறான். वो जो शैतान है दूर से वही चाहता है वो। நாம் தெளிந்த புத்தியுள்ளா இருக்க அழைக்கப்படுறோம். हम ज्ञान और साफ मन रहने के लिए बुलाए गए। நம்ம லெவல் கூட லெவல் கூட அவனும் பிரச்சனை பண்ணுவான். हमारे जब स्थल जब ऊपरी स्थल में जाते रहते हैं तो उतना कठिनाई भी वो लाएगा। நம்மளுடைய எதிரி வெளியே தெரிய மாட்டான். हमारे जो विरोधी है बाहर नहीं दिखेगा। முதல்ல கூலிப்படை வச்சுட்டு வருவான். पहले कूली का जो लोग के इकट्ठा करके लाएगा झगड़ा करके। ஒண்ணுக்கு மணிலன்னா அதுக்கப்புறம் சொந்த குடும்பத்துல இருந்து அவனுக்கு எதிராக எழுப்புவான். किसी को भी वो जीत गया तो खुद के परिवार से उठाकर लेके आते हैं। அதுலயும் அவன் ஜெயிச்சிட்டானோ அவன் மாம்சத்தை எழுப்புவான். उससे भी वो जीता तो उसकी खुद के मांस से उठेगा। நம்ம யார அடிக்கணும்? हम किसको मारना चाहिए? நம்மகிட்ட வந்து மோதுற இந்த அம்பு அடிக்கணுமா? हमारे पास आकर ये जो तीर आती है उसे मारना இந்த है, கல் அடிக்கணுமா? ये पत्थर को मारना है। எய்தவன் எங்கேயோ இருக்கிறான். जो निशानी लगाता वो कहीं और है। அவன் தலையை மிதிக்கையில தான் அப்பா நமக்கு சொல்லி கொடுத்த பாடம். उसको सिर कुचलना ही प्रभु ने हमें बताया है। அல்லேலூயா. அல்லேலூயா. மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் மாணவர்களுக்கும் பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் பண்ணுவாங்க. मांस और लहू में युद्ध नहीं है, अंधकार में जो लड़ाई करने वाले सेना से हमें युद्ध है। हालेलुया। யாருக்கும் நிறைய பிரச்சனையா இருக்கு. जिन लोगों को बहुत कठिनाई है அதெல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதாங்க நடக்கும். तो वो IAS IPS के लिए तैयारी करते சின்ன சின்ன குட்டி हैं। பிரச்சனை இருக்குன்னா நீங்களும் சின்ன லெவல் छोटा छोटा अगर उनको समस्या है तो छोटा छोटा उनका पोस्ट भी उतना रहेगा। இந்த உலகத்துக்கு ஒத்தவாசம் தெரிஞ்சா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. इस दुनिया को हम दोगुनी जीवन दिएंगे तो कोई प्रॉब्लम नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நம்முடைய கிரியையின்படி நம்மளை அழைக்கவில்லை. इसीलिए प्रभु हमारी क्रिया के कारण हमें नहीं நான் ரொம்ப बुलाया। நல்லவன் ரொம்ப பரிசுத்தவான் சொல்லி நீ தெரிந்து கொள்ளல. मैं बहुत अच्छा इंसान हूँ, मैं पवित्र इंसान हूँ, इसके लिए प्रभु ने அவர் நம்முடைய கிரியை நிமித்தப்படி நம்மை ரட்சிக்காமல் प्रभु ने हमें क्रिया के कारण नहीं बुलाया, நம்முடைய தீர்மானத்தின்படியும் लेकिन उसकी योजना के अनुसार ஆதி முதல் கிறிஸ்து இயேசுவுக்கு நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் आदि में यीशु मसीह के अनुसार हमें बुलाया गया। बुलावट के कारण हमें उद्धार कर பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். पवित्र बुलावट से हमें बुलाया है। தேவன் 7 வசனம் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். दूसरी தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் மனமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்து பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். दूसरा तीमुथियुस 1:7 वचन, क्योंकि परमेश्वर ने हमें भय की नहीं पर सामर्थ और प्रेम और संयम की आत्मा दी है। அல்லேலூயா. हालेलुया। நமக்கு தெளிந்த புத்தி, संयम की आत्मा, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. सामर्थ प्रेम और संयम की आत्मा दी है। நமக்கு பலம் இருக்கணும், हमें बल चाहिए, தெளிந்த புத்தி இருக்கணும். संयम का दिमाग चाहिए। அதே சமயத்துல उसी समय में நம்ம ட்ராக் அவுட் மாறிடக்கூடாது, பகையா மாறிடக்கூடாது, கசப்பா மாறிடக்கூடாது. हमारा जो रास्ता है उसे हम डगमगाना नहीं चाहिए। அல்லேலூயா. हालेलुया। மூடனுக்கு மூட மாதிரி பயப்படாதான் அவனுக்கு பிடிக்கும். तो मूर्ख है, मूर्ख के हिसाब से उसको जवाब देंगे तभी उसको समझ நம்ம பாஷையில आएगा। பேசினா அவனுக்கு புரியாது. हमारे भाषा में उसको बोलेंगे नहीं समझेगा। அல்லேலூயா. हालेलुया। ஆனா கசப்பு வரக்கூடாது, कड़वाहट नहीं आनी चाहिए, விரோதங்கள் வரக்கூடாது. विरोधता नहीं आना चाहिए, அல்லேலூயா. நம்முடைய சாட்சி வாழ்க்கை மாறிடக்கூடாது. हमारा गवाही का जिंदगी नहीं बदलना அல்லேலூயா. चाहिए। ஆண்டவர் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கிறார். इसलिए प्रभु हमें भय का आत्मा नहीं दिया है। எந்த கிரிட்டிக்கல் நேரத்திலையும் कोई भी परिस्थिति में கோலியாத்தை பார்த்து विलायत को देखकर பயந்தானா? डरा क्या? அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய மகிமை நமக்குள்ள இருக்கும்போது प्रभु का महिमा जब हमारे अंदर रहता है நமக்கு பயம் இருக்காது. हमें भय नहीं आता। அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியா இருக்கும். प्रेम और संयम का आत्मा होती है। அல்லேலூயா. அப்ப हालेलुया। தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். तो प्रभु हमें बुलाया है। நீ தாய் வயிற்றுல பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவனை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். तू माता के घर में जब उत्पन्न हुआ था तभी मैं तुझे नाम से நீ என்னுடையவன். पुकारा, तू मेरा है। அல்லேலூயா. உள்ள மேல் உன்னை வரைந்திருக்கிறேன். मेरे हाथों के अंदर तुझे बचाया हूँ। நீ எனக்காக பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லி எதிர்பார்க்க मेरे மாட்டேன். लिए बड़ा कार्य करेगा करके मैं आशा से देखता हूँ। இன்னைக்கு இங்க வந்திருக்கிற எல்லாரும் தேவனை आज आए அழைக்கிறார். वो सभी लोग प्रभु से बुलाए गए लोग। அல்லேலூயா. हालेलुया। தேவன் இந்த வார்த்தையை கொடுப்பதற்கு இந்த இடத்துல வந்திருப்பாருன்னு சொன்னா அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் வந்து அந்த வார்த்தையை சொல்லுவார். प्रभु अगर एक वाचा देने वाले हैं तो जो बुलाए हुए इंसान है उनको ही वो वाचा நீங்கள் देता தெரிந்து है। கொண்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், आप चुने हुए लोग हो, இயேசுவால பிடிக்கப்பட்டவர்கள், यीशु से पकड़े गए हो, அவர் இரத்தத்தினால उसके கழுவப்பட்டவர்கள். लहू से धुले गए हो। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் உங்களை கொண்டு செய்கிற காரியம் प्रभु பயங்கரமா आपसे करने वाले कार्य भयंकर
ஒருவேளை நம்ம பிள்ளைங்களை ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போம். यदि हमारा बच्चों को प्रभु के लिए हम अर्पण किए होंगे, ஆண்டவரே இவன் எனக்காக இயேசுக்காக பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்லி यीशु நிச்சயம் ये பண்ணிருப்போம். बच्चा यीशु के लिए बड़ा कार्य करने के लिए हम प्रतिष्ठान लिए ஆனா होंगे, அதுக்குள்ள அறிகுறியே இல்லையே. लेकिन उसका कोई भी संभावना नहीं दिखता. உள்ள வளர்ந்துருக்கு, बच्चा बड़ा हुआ ஆனா है, நான் அர்ப்பணித்ததுக்கும் அழைப்புக்கு சம்மந்தம் இல்லையே நம்ம जो நினைக்கலாம். अर्पण किया था प्रतिष्ठान किया था उसका कोई संबंध नहीं है. ஆனா ஏற்ற நேரத்துல लेकिन सही समय ஒரு நொடி पर, பொழுதுல एक क्षण पर ஆண்டவர் உயர்த்து வளர்த்தாரு. प्रभु ऊंचा उठाने के लिए அந்த सामर्थ्य, அழைப்பு கிரியை செய்ய ஆரம்பிக்கும். वो जो बुलावट है वो क्रिया करना शुरू कर அல்லேலூயா. हालेलुया. நாளானது அது விளக்கப்பட்டோம். वो जो दिन आएगी तभी प्रकट होगी. அல்லேலூயா. हालेलुया. நாளானது விளக்கப்பட்டோம். दिन ब दिन वो प्रकट होगी. பேசப்பட்ட மொத்தம் தான் டக்குனு யூட்டர் மாறிடும். यीशु के पास ही एक यूटर्न का ऑप्शन मिलता है. அல்லேலூயா. हालेलुया. போயிட்டே இருப்பாங்க. सीधा रास्ते से जाते रहेंगे, திடீர்னு டேனாய் வரும்போது अचानक एक यूटर्न लेंगे तो ஓடியெல்லாம் ஒடுக்கிது. बुलाया सब कुछ नहीं. அல்லேலூயா. हालेलुया. அப்போ இன்னைக்குள்ள சூழ்நிலை நம்ம பார்க்க तो வேண்டாம். आज की परिस्थिति को हम ना देखें, ஆண்டவர் प्रभु நமக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்தார். हमें एक बड़ा योजना रखा है. அல்லேலூயா. हालेलुया. நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்ய हमें வேண்டும். बड़ा कार्य करने के लिए हमें बुलाया है. நாம் சோர்ந்து போக வேண்டாம். हम निराश नहीं होंगे. हालेलुया. हालेलुया. கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, நீ பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே யாக்குல்லாஹோ யாக்குல்லாஹோ கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் பிடித்து அழைக்கின்றார், கரம் பிடித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடி வா, நீ கண்ணீரோடு ஓடி வா. கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்சாகம் உன்னை துரத்திடலாம். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்சாகம் உன்னை துரத்திடலாம். உன்னை அழைத்தவரோ, உன்னை அழைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்திடுவார், உன்னை உள்ளங்கையில் ஏந்திடுவார். கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம், நீ மலை மேல் உள்ள பட்டணம், மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே, நீ மறைவாக. என்னை யார் ஏற்றுக்கொள்வா? मुझे कौन स्वीकारेगा? என் சொந்த குடும்பமே என்னை அப்பமா பார்க்கும். मेरे खुद का परिवार ही मुझे कुछ मानता நானா है. இதுக்கு நிற்க முடியுமா? मैं खड़ा हो सकता இந்த हूँ क्या? உலகத்துல பிரகாசிக்க முடியுமா? दुनिया में उजाला हो सकता हूँ? எனக்கு ஒரு மறுவாழ்வு உண்டா? मुझे एक दूसरा जिंदगी नहीं என் मिलेगा? வாழ்க்கையில அற்புதம் நடக்குமா? मेरे परिवार में, मेरी जिंदगी में நான் பிரகாசிக்க முடியுமா? मैं प्रकाशित हो सकता हूँ क्या? மறைந்து மறைந்து வாழ்கிற ஒரு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், जीते हुए हमें நீ देखने மறைவாக இருக்காதே, तुम मत छुप। இருக்கிற பலத்தோடு எழுந்து போ. जब उत्पन्न होते உன்னை அழைத்தவரோ உண்மை உள்ளவர், तुझे जो बुलाया वो सच्चा அவர் है, உள்ள கையில் உன்னை तो வைத்திருக்கிறார். हाथ में रचाया है, நீ உலகத்துக்கு வெளிச்சம் तो கொடுப்பவர். दुनिया को रोशनी देगा। நீ மலை மேலுள்ள तो பட்டணம். पर्वत के ऊपर का உன் நோய்களை அவர் சுமந்து கொண்டார்,
तेरा जो बीमारी उसने உன்னுடைய उठाया துணிகளை அவர் ஏற்றுக்கொண்டார். अपने सारे कपड़े को நீ சுமக்க தேவையில்லை. तुझे नहीं उठाना நீ है விசுவாசித்தால் போதும். विश्वास किया वो நீ काफी है விசுவாசித்தால் போதும். विश्वास किया वो அவர் काफी है சொல்கிறார் वो कहता है உலகத்தின் முடிவு வரைக்கும் दुनिया के अंत तक சகல நாட்களிலும் सारे दिनों में நான் உன் கூடவே मैं இருக்கிறேன். तुम्हारे साथ உன் रहूंगा கூடவே இருப்பேன். मैं तुम्हारे साथ இது ஒரு रहूंगा மனிதனுடைய சத்தம் அல்ல. ये मनुष्य का आवाज யார் உன் கூட नहीं இருக்காங்க है இல்லையோ कोई है या नहीं நான் है உன் கூடவே இருக்கிறேன்னு मैं சொல்லிருக்கான். तुम्हारे साथ हूँ करके உன்னை கரம் பிடித்து நடத்துவேன்னு तुझे சொல்லிருக்கான். हाथ थाम कर वो चलाता है கண்ணீரை துடைப்பேன். आपके आंसू को உன்னை पोंछेगा தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று तुझे சொல்லிருக்கான். छूता है वो मेरे आपके पुतली को छूता தாய் है உன்னை கைவிட்டால் நான் உன்னை கைவிட माता यदि மாட்டேன். छोड़ती तो मैं नहीं நான் உன்னை छोड़ूंगा மறந்து போக मैं மாட்டேன். तुझे नहीं भूलूंगा உன்னை திக்கற்றவனாய் விடு. तुझे नहीं உன் கூட भूलूंगा வருவேன். तेरे साथ பேய்களை आऊंगा ஓடச் செய்வேன். शैतान को भगाऊंगा உன் நிமித்தமாக வேதனைகள் நீங்கும். तेरे कारण तेरे द्वारा நீ எடுத்த वेदना காரியத்தில் मिलेगी। ஜெயமெடுப்பாய். जो भी कार्य करेगा विजय அல்லேலூயா. पाएगा ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய प्रभु मेरे வல்லவராய் द्वारा बड़ा कार्य எத்தனை பேர் करेगा விசுவாசிக்கிறீங்க? कितने जन विश्वास நம்மை करेंगे அழைத்தவர் அவர். हमें बुलाया इंसान वो இந்த है உலகமும் மாம்சமும் நம்மை அழைக்கல. जो दुनिया और मांस हमें नहीं அழைத்தவர் बुलाई உண்மையுள்ளவர். जो बुलाया है वो सच्चा है ஆண்டவர் அழைத்த ஆட்கள் பாத்தீங்கன்னா प्रभु ने जो बुलाया वो लोग को आप देखे மீன் हो பிடிக்கல தோத்து போனவன் जो मछली पकड़ने में हारा हुआ इंसान எல்லாம் மறுதளித்து ஓட முடியாது. इनकार करके भागने लोग वाले लोग ஆண்டவர் தெரிந்துதான் தேர்ந்தெடுத்தார். प्रभु को पता है फिर भी चुपता है இவன் ஓடிட்டுவான், ये भागेगा இவன் தாக்கு பிடிக்க மாட்டான் ये नहीं खड़ा रहेगा தெரியும். पता है ஆனாலும் फिर भी ஆண்டவருக்கு தெரியும் प्रभु को पता है எங்கேயோ ஒரு இடத்துல என் மேல இவனுக்கு ஒரு அன்பு இருக்கு. किसी न किसी एक कोने में मेरे ऊपर इसको प्रेम है நான் பாவியான மனுஷன், मैं पापी हूँ இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நான் தகுதி இல்லைன்னு इतना बड़ा நினைச்சேன். आशीष को मैं योग्य नहीं हूँ करके बोला था அல்லேலூயா. हालेलुया அந்த அன்பை அவர் உணர்ந்திருக்கிறார். वो प्रेम को वो जानता है அல்லேலூயா. हालेलुया அந்த ஆண்டவர் वो प्रभु எங்கேயோ ஒரு பக்கத்துல நம்ம வைத்திருக்கிற நற்கிரியை பார்த்திருக்கிறார். किसी कोने में हमने जो अच्छा क्रिया किया है, उसे याद தேவன் करता है எப்படிப்பட்டவரோ प्रभु कैसा है நாட்டத்தின் மரத்துல ஒளிஞ்சிருக்கிறத பார்த்துட்டார். एक पेड़ के पीछे छुपा हुआ वो देखा அவன் நல்லவனா கெட்டவனா தெரியாது. वो अच्छा है बुरा प्रभु को नहीं அவனோடு கூட देखा। நடக்கிறதுக்கு அவன் வீட்டுக்கு போய் ஆண்டவர் சத்தமாயிட்டார். उसके साथ रास्ते में चलकर खाने என் खाने கூட का அவன் प्रभु இருந்தான்னா मेरे साथ वो रहेगा இன்னைக்கு तो நாளைக்கு மாறுவான். आज नहीं तो कल बदलेगा நடக்க நடக்க மாறிடுவான். चलते चलते वो बदल जाएगा அவருக்கு நம்பிக்கை இருக்குது. प्रभु को सब हमें क्या विश्वास है नம்பிக்கை? हमें क्यों नहीं विश्वास है இயேசுவால பிடிக்கப்பட்டவன், यीशु से पकड़ा गया हूँ அவர் ரத்தத்தால के लहू से கழுவப்பட்டவன், मैं धोया गया हूँ எனக்கென்று எதுவும் இல்லை, मेरे लिए कुछ भी नहीं है இப்பூமி சொந்தம் दुनिया मेरी खुद का नहीं அல்லேலூயா. है எல்லாமே இயேசு. सब कुछ यीशु அவர் நம்ம கூட இருந்தார். वो हमारे साथ रहेंगे तो உம்மாலே நான் ஒரு आपके बारे में एक சேனைக்கு பாய்வேன், सेना के अंदर घुस மதிலை सकता தாண்டுவேன். हूं। एक बड़ा पर्वत को मैं पार करूंगा அல்லேலூயா. हालेलुया। எல்லாவற்றையும் ஜெயம் எடுப்பேன். सभी चीजों में मैं विजय என்ன पाऊंगा அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். मुझे वो चुना है என் height கம்மியா இருக்கலாம், मेरा लंबाई कम இந்த हो सकती உலகத்தில் है ஆயுதங்களை சுமந்து செல்ல எனக்கு வழி दुनिया இல்லாம का एक இருக்கலாம். औजार मैं उठा नहीं सकता हूँ ஆண்டவர் எனக்கு பலனாய் இருக்கிறார். प्रभु मेरा बल है பயமில்லாம எனக்கு கொடுக்கல, डराव का தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். संयम का हृदय அன்பின் ஆவியை दिया है, கொடுத்திருக்கிறார். प्रेम का हृदय எந்த दिया है। சூழ்நிலையும் ஜெயித்த ஆண்டவருடைய பிள்ளையானவர். कौन सी भी स्थिति में जय पाने के लिए प्रभु मुझे बुलाया है। இக்காலத்து பாடுகள் இவர் மகிமைக்கு ஒப்பார்கள் அல்ல. आज की आए वो जो परिस्थिति आगे वाले आने எனக்கு वाली அதுல मुश्किल இதுல समय- எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். ये वो ये सब कुछ प्रभु महिमा देगा। கொடுப்பார். महिमा देंगे உயர்வை கொடுப்பார். बढ़ोतरी देंगे இல்லாத நம்மை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். जो कुछ नहीं है उसे लेकर बड़ा कार्य करेंगे அல்லேலூயா. हालेलुया। நம்மகிட்ட என்ன இருக்குங்கிறது அவர் பார்க்க மாட்டார். हमारे पास क्या है नहीं देखते हैं நிறைவானது வரும்போது जो परिपूर्णता आएंगे குறைவானது எல்லாம் ஓடி போயிடும். कमियां भाग जाएंगी வெளிச்சம் வரும்போது तो रोशनी आती है இருளுக்கு இடமே இல்லை. जो अंधकार है उसको कोई தேடி जगह பார்த்தாலும் नहीं। ढूंढेंगे तो भी இல்லவே இல்லை. अंधकार नहीं ढूंढ पाएंगे அல்லேலூயா. நீ போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம், जहाँ पर ही जाएगा आशीष நீ பாய்கிற இடமெல்லாம் செழிப்பு. जहाँ पर ही जाएगा वहाँ पर அல்லேலூயா. आरोग्य ஆண்டவரை கொண்டு பெரிய காரியங்கள் प्रभु வைத்திருக்கிறார். आपसे बड़ा कार्य இந்த करेगा இடத்துல இருந்து इस जगह से ஜீவன் நதி புறப்பட்டு जीवन का जल उत्पन्न होता அக்கப்பட்டதான் है அசைவு உண்டு பண்ண போகுது. आजू बाजू में இருக்க இடம் இல்லாம போகுது. जगह पर बैठने के लिए जगह கையில नहीं ரெண்டு होने वाली பக்கமும் है திரையை போட்டு தான் சேர் போட வேண்டியிருக்கு. हम एक நான் பார்க்கிறேன். के भी चेहरा है அல்லேலூயா. मैं देखता கர்த்தர் हूँ செய்வார். प्रभु करेगा அல்லேலூயா. உன்னை கொண்டு செய்வார். तुझे लेकर ஆத்துமாக்களால் நிரப்புவார். आत्मा से भरेंगे போதடிக்கும் கருவியாக அவனை மாற்றுவார். एक पूर्ण युद्ध में जाने के लिए आपको மலைகளை குன்றுகளை ஒருக்குகிற தவிடு குடியாக்குற கேந்திரமாக கொண்டு வைப்பார். और पर्वत सभी को वो छू करके आपको आगे लेके जाएंगे உன்னை பார்த்து யார் சொன்னா நீ சாதாரண ஆளு? आपको देखिए कौन बोला तू साधारण அல்லேலூயா. इंसान है। நீ பெரியவர். आप बड़े உனக்கு ஒருவர் பெரியவர். आपके अंदर जो रहता है वो உலகத்தில் बड़ा இருப்பவனை है காட்டிலும் உனக்கு ஒருவர் பெரியவர். दुनिया में जो रहने वाले से वो आपके अंदर जो रहता है वो बड़ा है आपको लेकर बड़ा है அழைத்தவர் அவர். क्योंकि बुलाया हुआ इंसान वो है அழைக்கப்பட்ட பிள்ளையா நீ இருந்து என்ன சொன்னார்? यदि वो बुलाया हुआ इंसान आप हो அழைப்பில்லாதவன் எவ்வளவு நேரம் டான்ஸ் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. ना बुलावट का इंसान कितना भी नाचेगा कुछ नहीं அழைத்த होगा பிள்ளை लेकिन बुलावट का इंसान நானும் மில்சன் பதரும் சைட்ல சோமியா காலேஜ் கிரவுண்ட க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். हम और मिशन प्रशांत समाए के ग्राउंड को साफ कर रहे थे
டிஜே சினர்னையா 6 மணிக்கெல்லாம் அப்படியே காருக்குள்ள போகும். डीजे नगर के आया एक 6:30 बजे तक आते हैं कार लेकर वो ग्राउंड में मीटिंग के लिए। நாங்க 2 மணிக்கெல்லாம் கிரவுண்ட்ல வேலை செஞ்சிருக்கோம். हम 2 बजे ग्राउंड में काम करते थे। அந்த கிரவுண்டுக்குள்ள பிசாசு வர முடியல. तो ग्राउंड के अंदर शैतान आ नहीं सकता था। அந்த கிரவுண்டுக்குள்ள அலக்கழிப்பு. वो ग्राउंड के अंदर वो नाचता था, बाहर ही नाचता ஆசை था। வரல. पासवान नहीं आया, ஆனா அழைப்பு அங்க கிரியை செஞ்சுட்டு. लेकिन उसका जो बुलावट है वो क्रिया करता था उसके पहले। திரளான லட்சக்கணக்கான மக்கள் लाखों लोग आके इकट्ठा होते थे। குண்டூர் சிக்கல விழுந்தா கூட சத்தம் கேட்கும். एक सुई नीचे गिरेगा तो भी आवाज இடத்தை आएगी। ஆக்கிபை பண்ணிட்டு இருக்கு. इतना वो मंडराता रहता है। அழைக்கப்பட்ட மனுஷனா நீ बुलावट इंसान आप होंगे तो உன் முன்னால எவன் கையும் காலும் ஆடாது. उस आपके सामने किसी के हाथ पैर नहीं என்னமோ பண்ணி முடிச்சிட்டே அப்படின்னு நிப்பானுங்க. मैं सब कुछ किया करके वो खड़े அங்க रहेंगे। நம்ம போய் நின்னா போதும் தவிடு முடியே. हाँ उधर हम जाते அல்லேலூயா. हैं तो सब नाचते எவ்வளவு हैं। பெரிய பர்வதமணி எம்மாத்திரம் சமபூமி ஆவாய். ये पर्वत तो कौन है? तू सीधा हालेलुया। हालेलुया ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் அவ்வளவு வேறுபட்ட प्रभु उतना அழைப்பு बहुमूल्य बुलावट दिया है आपको। அவர் உள்ள இருந்து உருவாகிட்டே இருக்கிறாரு. वो अंदर से आपको बनाता है। அது எலும்பு உருவாகும் போது ஒரு மாற்றம் இருக்கும். एक हड्डी उत्पन्न होते समय एक बदलावट होती है। ஸ்டார்டிங்ல வாமிட் இருக்கும். पहले आपको वॉमिट आएगी, ஹalleluya. அதுக்கப்புறம் அங்கங்க பிடி வதனம் சுத்தமா இருக்கும். उसके बाद आपको पैर से मार के खाना होगा, हाथ से வேதனை உண்டாகும். वेदना आती है, அதிவேதனை உண்டாகும். बहुत वेदना आती है, மகான வேதனை உண்டாகும். महावेदना आती है। அதுக்கப்புறம் வெளிப்படுவார் ஆண்டவர். उसके बाद प्रभु प्रकट होगा। நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு பாருங்க. आप कौन सी परिस्थिति में हो देखो। ஹalleluya. हालेलुया। லைட்டா இருக்கீங்களா? थोड़ा वेदना है क्या? இன்னும் டைம் இருக்கு. और समय है। மகாபிரிய மேன்மையான உயர்வை ஆண்டவர் வெளிப்படுவார்னு சொன்னா अगर प्रभु प्रकट होना है तो பிரசன்னத்தை பார்த்தோன்னே प्रशंसा को அந்த देखते हैं। குழந்தை முகத்தை பார்த்தோன்னே वो जो बच्चे का चेहरे எல்லா देखते வேதனையும் हैं, மறந்துடும். सारा वेदना भूल जाती है। ஹalleluya. हालेलुया। எல்லா வேதனையும் மறந்துடும். सारा वेदना भूल जाती துக்கம் சந்தோஷமாய் है। மாறும். आपके दुख खुशी में बदलेगा। கத்தருடைய நித்தமும் நடத்தி மகவர்ச்சியும் திரட்சியும் தருவார். கத்தருடைய நித்தமும் நடத்தி மகவர்ச்சியும் திரட்சியும் தருவார். உன்னாத்துமாவை திருத்தி செய்வார். உன்னாத்துமாவை திருத்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தோடு விரநீக்கி போக்கி நுக சொல்லு கண்ணின்று நீக்கி. நுகத்தோடு விரநீக்கி போக்கி நுக சொல்லு கண்ணின்று நீக்கி. கிருபையினால் மதிலை பண்ணுவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபையினால் மதிலை பண்ணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காதது அவர் வார்த்தை தரையிலாது. அவர் சொல்லி நடக்காதது அவர் வார்த்தை தரையிலாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். நம்ம அப்படி எழுந்திருக்கோமா? தாவீது துதிக்கிறவனாய் மாற்றம் காணப்பட்டான். दाऊद स्तुति करने वाला इंसान हो देते थे। உலகத்தால் குடும்பத்தால் அற்பமாய் காணப்பட்டான். दुनिया और परिवार से तुच्छ माने थे। அழைத்தவர் அபிஷேகம் लेकिन जो பண்ணினார். बुलावट किए हैं वो அந்த நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இருக்கிறார். पवित्र आत्मा उसके ऊपर मंडराता था। கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். प्रभु हमारे साथ है। நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். हमारे लेकर बड़ा कार्य उन्होंने रखा। அவர் நம்மை கொண்டு செய்யக்கூடிய காரியத்தை हमें लेकर वो कार्य करने செய்து वाला முடிக்கும் வரை खत्म होने तक அவருடைய பலத்தை கலந்து அடங்கியிருப்போம். ये बलवंत हाथ के अंदर हम அவர் छुपे தேடி रहना। வருவார். उनके दूर ஆள் விட்டு அனுப்பிப்பார். लोग उन्हें भेजेंगे। அல்லேலூயா. हमें ढूंढ गया। நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அவனை கூட பயன்படுத்துவார். आप आते समय
बाद ही आपको उठाकर அல்லேலூயா. இதனால் மற்றவர்கள் நீங்கள் आज ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். आने हुए सभी लोग आप आशीष கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். प्रभु आपको बुलाया है, உங்களை அபிஷேகம் आपको பண்ணியிருக்கிறார். अभिषेक किया है, உன்னை கொண்டு பெரிய காரியங்களை आपको செய்யப்படுகிறார். एक बड़ा कार्य இந்த किया நாளுக்குள்ள है। சூழ்நிலை பார்க்க आज வேண்டாம். की परिस्थिति को मत देखो, ஆண்டவர் பெரிய திட்டத்தை प्रभु வைத்திருக்கிறார். बड़ा कार्य करेगा। அல்லேலூயா. இக்காலையிலே எலிசாவே நீ எழும்ப आज இருக்கிறார். के दिन एलिया एलीशा நீ எழும்பி அவனை அபிஷேகம் आप பண்ணு. उठकर उसे अभिषेक நீ करो, எழும்பி அவனை அபிஷேகம் பண்ணு. उठकर उसे अभिषेक करो, எனக்கு இந்த அபிஷேகம் பண்ணு. मुझे वो अभिषेक करो, அல்லேலூயா. மரியே அல்லேலூயா. எனக்காக அபிஷேகம் मेरे பண்ணு. लिए अभिषेक करो। ஆண்டவர் தேவனுக்காக நம்மை அபிஷேகம் பண்ணி प्रभु அழைத்திருக்கிறார். के कारण हमें अभिषेक किया है, இது நம்மளுடைய நீதி நிமித்தமாக இல்ல. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். प्रभु ने हमें चुना है, அது ஒரு பெரிய பாக்கியம். बड़ा वाक्य है। கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் बोलो அர்ப்பணிக்கிறார். मैं चुनता हूँ करके, जैसे सामुएल ने बोला, மரியாதை போல मरियम के जैसे எப்படியாகுமோ ये कैसा होगा ஆகிலோ कि இதோ நான் ஒரு அடிமை. आपका गुलाम हूँ। அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வோம். वो हम उस நீ गुलाम மறைந்திருக்க को வேண்டாம். स्वीकारेंगे। நீ மறைந்திருக்க வேண்டாம். நீ மலை மேல் உள்ள பட்டணம். आप நீ மறைந்திருக்க கூடாது. आप छुपने मत நீ करो। குந்திட்டு வெளிச்சத்தை கொடுக்க आप அழைப்பு. नीचे झुके நீ मत करो। உட்பாக சுவைகளாய் மாறு. आप नमक बनो और स्वादिष्ट बनो। உன்னை கொண்டு ஜாதிகளை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். आपको लेकर बड़े जातियों को பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். बड़ा कार्य करेगा। அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி. प्रभु आपको धन्यवाद देते हैं। वचन के अनुसार पाठशाला चलाएंगे। Hallelujah, hallelujah. Thank you, Master. Thank you, Lord. Thank you, Lord. நன்றியோடு மெச்சரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு மெச்சரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு மெச்சரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அப்பா. தேவனே ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. அக்கினி விளக்கம் அப்பா. அக்கினி விளக்கம். அபிஷேகம் எல்லா நுகங்களையும் முடிக்கும் அப்பா. அபிஷேகம் எல்லா நுகங்களுக்கும் முடிக்கும் அப்பா. இப்பொழுது ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். ஒரு அக்கினி இறங்கட்டும். ஒரு அக்கினி இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும் அப்பா. அக்கினி இறங்கட்டும். Yes, Lord. நிரப்புங்கப்பா. Yes, Lord. The glory. Let it fall on everybody. The glory let it fall on everybody. Yes, Lord. நிரப்புங்கப்பா. அக்கினி அபிஷேகம் விளக்கும். அக்கினி அபிஷேகம் விளக்கும். அபிஷேகம் விளக்கும். அபிஷேகம் விளக்கும். Yes, Lord. நிரப்புங்கப்பா. மகிமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் இப்போதே கட்டுகள் உடையட்டும். இயேசுவின் நாமத்தினால் கட்டுகள் உடையட்டும். Yes, Lord. புத்தகங்கள் மாறி போகட்டும். பலவீனங்கள் மாறி போகட்டும். Yes, Lord. புத்தகங்கள் மாறி போகட்டும். Yes, Lord. குறைகள் நிறைவாகட்டும் அப்பா. குறைகள் நிறைவாகட்டும். இயேசுவின் நிழல் ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. தொடுங்கப்பா. Yes, Lord. ஆணி பாய்ந்த கரம். இப்போ ஒவ்வொருவரையும் தொடுது. ஆணி பாய்ந்த கரம். ஒவ்வொருவரையும் தொடுது. இயேசுவின் நாமத்தில். Hallelujah. Yes, Lord. Thank you, Master. Thank you, Lord. ஆணி பாய்ந்த கரம். ஒரு மகிமையின் கரம். அவன் உனக்காக எனக்காக அடிக்கப்பட்ட ஆணி உள்ள ஆணி பாய்ந்த கரம். Yes, Lord. Touch. ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தால் நிரப்புங்க. அக்கினி அபிஷேகம் பண்ணுங்கப்பா. நிரம்பியவனையும் பாத்திரமா மாத்துங்கப்பா. Yes, Lord. Thank you, Lord. நீங்க அபிஷேகத்தை பத்தி தான் பேசுறோம். Yes, Lord. Yes, Master. தாவீது அபிஷேகம் பண்ணப்படுவது ஆண்டவர் ஆவி தாவீது கூட இறங்குறார். ஆவி இறங்கும்போது வல்லமை ஆட்டோமேட்டிக்கா. Hallelujah. எல்லா பலவீனங்களும் Yes, Lord. நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Hallelujah. கரங்களை தட்டி Yes. போதாது. இன்னும் போதாது. Yes.
எஸ் 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 கரங்கள் கட்டும்போது அபிஷேகம், கரங்கள் கட்டும்போது இன்னும் அபிஷேகம், அபிஷேகம். Fire, 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 fire will fall on you. Amen. Hallelujah. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து भाग्यवान है, आपके घरों में सारा चिंता का माहौल निकल गया है. हालेलुया, आनंद से भर दिया है, अभिषेक से भर दिया है. हमें बोलेंगे आज दुखों को आनंद में प्रभु बदल दिया है और मन में शांति समाधान दीजिए. कीप देम बुलाए हुए, हमें बोलेंगे कीप देम बुलाए हुए, कीप देम बुलाए हुए, कीप देम बुलाए हुए. यीशु के नाम में हमें बोलेंगे बुलाए हुए. हालेलुया, चुने गए. यीशु ने हमें आपका लहू से में चुना है, दो का शुद्ध किया है. अभी हम यीशु के संतान है, हमें यीशु के संतान है. हालेलुया, हमें हमारा हालेलुया हमारे जरिए वो बड़ा कार्य करता है. हालेलुया, हमें हमें प्रभु हर एक आशीष किया है, हमें अभिषेक किया है. वचन के जरिए हमें बताइए, हमें यीशु का वचन कभी नहीं टलता. आकाश और पृथ्वी टलेगी, यीशु मसीह का वचन कभी नहीं टलता. வானம் பூமி ஒளிந்து போகும், और வார்த்தைகளோ ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. அது உருவாக்குகிற ஆர்வம். हालेलुया, वो सृष्टि करने वाला वचन हमें सृष्टि करता है, उत्पन्न करता है, हमें बनाता है. यीशु के जैसे चलने में हमें वचन हमें सहायता करता है. यीशु मसीह नाम का महिमा हो. हालेलुया, हालेलुया.